சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நேற்று குண்டு வெடித்த நிலையில் தமிழகத்தின் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில் ரயில்வே போலீசார் மற்றும் தமிழக போலீசார் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள காவல்துறை அதிகாரி ஒருவருடன் ராமேஸ்வரம் செய்தியாளர் பாலா நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட வெடிகுண்டு விபத்துக்கு பின் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கி ஏந்தி தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பாதுகாப்பு படையில தற்சமயம் இந்த பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வரும் துணை ஆய்வாளர், ரயில்வே பாதுகாப்பு படையின் துணை ஆய்வாளர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், இந்த பாம்பன் பாலத்துக்கு என்னென்ன பாதுகாப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க? இந்த ரயில்வே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வெடிகுண்டு விபத்தின் காரணமாக கூடுதல் பாதுகாப்பு மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் பாலத்திற்கு போடப்பட்டுள்ளது. 24 ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு படையினர், தமிழ்நாடு போலீஸ் இருக்கும். ஏற்கனவே மார்ச் மாதத்தில் எங்களுக்கு ஒரு மொட்டை கடிதாசம் வந்ததன் பேரில் எங்க ஐஜி அவர்கள் பேரில் இந்த பாலத்தில் ரயில்வே போலீஸும் ஆர்பிஎஃப்பும் போட்டிருக்கோம். அதே பணியை நாங்கள் மேலும் மேற்கொண்டு இருக்கோம். நேற்று திடீர்னு இந்த விபத்து நடந்ததுனால மேலும் கூடுதல் பாதுகாப்பு தமிழ்நாடு போலீஸ், ரயில்வே போலீஸ், ஆர்பிஎஃப் நாங்கள் 24 2 o'clock துப்பாக்கி ஏந்தி இந்த பாலத்தை பாதுகாத்துட்டு இருக்கோம். பாலத்தில் மீனவர்கள் மீன்பிடிக்கிறதுக்கு வருவாங்களா? அவங்க மீன்பிடிவர்களை தற்சமயம் அனுமதிக்கிறீங்களா? மீன்பிடிக்க இவங்க இந்த விபத்து ஏற்கனவே அவங்களை இந்த மீன்பிடிக்க அனுமதிக்கப்பட விடுறதில்லை. இந்த விபத்து நடந்ததுனால யாரும் இந்த உள்ள மீனவர்கள் யாரும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் பகல் இரவு ரெண்டு நேரமும் ஆளை வச்சு நாங்கள் பாதுகாப்பு மேற்படுத்திட்டோம். எங்க ஐஜி அவர்கள் உத்தரவு பிரகாரம் நேற்று கூடுதல் பாதுகாப்பு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வரும் ராமேஸ்வரம் பயணிகள் ட்ரெயின்ல செல்றதுக்கு முன்னாடி அவங்களோட சோதனைகள் எப்படி பண்றீங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க ஆர்பிஎஃப், ரயில்வே போலீஸ் எல்லாமே பயணிகள் எல்லாத்தையும் நான் செக் பண்ணி தான் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். தற்சமயம் ரயில்வே பாதுகாப்பு படையினுடைய ஆய்வாளர் இருக்கும்போது துணை ஆய்வாளர் இருக்கும்போது பாலத்தில் 24 மணி நேரமா தீவிர துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர கண்காணிப்பு பணி வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் வரும் பக்தர்கள், அதாவது ரயில்வே நிலையத்துக்கு வரும் பக்தர்கள் முழுவதுமே சோதனைக்கு பின் தான் ரயிலில் ஏறுறதுக்கு அனுமதிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்தாக உள்ளது.